இடம் நல்லா இருக்கும். ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு பார்க்கறதுக்கெல்லாம் அருமையாக இருக்குது. சூப்பராக ஜூம் பண்ணி கூட எடுத்துடலாம். சார் என்னப்பா யார் சார் நீங்க? பார்த்தா தெரியலையா? சினிமா கம்பெனிக்காரங்கப்பா. படம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த ஊர்ல லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கிறோம். சினிமாவா? லொக்கேஷன் பார்க்க வந்துக்கிறோம். லோகேஷா சார்? அவன் நம்ம வீட்டான் தான் சார் இருக்கிறான். நான் வேணா அவனை காட்டுறேன் சார். வாங்க சார் போலாம். நான் சொன்னது லொக்கேஷன். லொக்கேஷன் அப்படின்னா பிளேஸ். சினிமா எடுக்கிறதுக்கு தேவையான இடம் அதை செலக்ட் பண்றதுக்கு வந்துக்கிறோம் இந்த ஊருக்கு. ஆமா, நீ என்ன இருக்கீங்க? நான் விவசாயி சார். இந்த நம்ம ஏரியாலாம் கைனி புள்ள நான் தான் பயிர் செய்யறேன். சரி, எல்லா வேலையும் பராமரிக்கிறேன் சார். இந்த ஊர்ல நம்மள தான் சார் எங்க வேணாலும் கேட்கலாம் சார். நீ விவசாயா? ஆமாங்க சார். ஓ, நீ நல்லாதான் இருக்கு ஆங்கர்ல பார்த்தா. அப்படியா சார்? ஆமா, நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கிறப்பா. நல்லா நல்லா பண்ணுங்க சார். சினிமா உனக்கு சினிமால ஆர்வம் நிறைய. நல்லா ஆர்வம் சார். எங்க ஒரு இது பண்ணி பண்ணுங்க சார். சார் பண்றேன் சார். வானம் பொய்கிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கட்ட வேண்டும் கிஸ்தி, யாரை கேட்கிறாய் வரி, மானம் கட்டவனே நீ எனக்கு மாமனா மச்சானா, எதுக்காக கேட்கிறாய் வரி. சார் நல்லா இருக்கு சார். ஃபேண்டாஸ்டிக். நல்ல நடிகரை. நீ சினிமால கண்டிப்பா நல்லா வருவ. கண்டிப்பா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார். எப்படி இருந்தாலும் சினிமால நல்லா நடிப்பேன் சார். எங்க ஊர்ல எல்லாம் நிறைய நாடகம் நடிச்சுக்கணும் சார். எல்லாரும் சொல்லுவாங்க சார், எப்படியாவது ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துருங்க சார் சினிமால. நான் உனக்கு கண்டிப்பா சினிமால சான்ஸ் கொடுக்குறேன். அதுல எந்த மாற்றம் கிடையாது. நல்லா முன்னு கொண்டு வந்துடுறேன். எனக்கு அதுல வர்றதுக்கு பணம் கொஞ்சம் செலவு பண்ணுங்க. பணமா? ஆமா சார். பண்றது 10,000 ரூபாய் செலவு முடியுமா உன்னால? 10,000? ஆமா சார். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். நான் வீட்டால போய் வந்துடுறேன் சார். நீங்க எங்க போறீங்க சார்? இங்கே இருக்கிறத சார். கொஸ்டின் நல்லா இருக்கு. ஜூம் பண்ணா அதுவும் நல்லா இருக்கு சார். பணம் சார் 10,000 ரூபாய் நீங்க கேட்டீங்க சார். 8,000 ரூபாய் இருக்கு சார். 2,000 ரூபாய் நாளைக்கு குத்துறேன் சார் வரும்போது. எப்படியாவது அந்த சினிமால சொல்லுங்க சார். நல்லா நடிப்பேன் சார். சரி, எப்படியாவது கெஞ்சி கேட்டுருங்க சார். நானு எப்படின்னா பெரிய ஹீரோ சினிமால வரணும் சார் நானு. சரி, ஒரு சின்ன சின்ன ரோல் ரெடி. சரி சார். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் வர முடியும். புரியுதா? எத்தனை பெரிய ரோல் வர முடியாது. நான் உனக்கு சினிமால சான்ஸ் கொடுக்குறேன். சரி சார். இது என்னோட விசிட்டிங் கார்டு. சென்னையில வந்து சாலி கிராமம். சொல்லு. சாலி கிராமம். சாலி கிராமத்துல வந்து இந்த அட்ரஸ் கேளு. சரி சார். என்னோட ஆபீஸ் அட்ரஸ் எனக்கு சொல்லி கேட்டுனா யார வேணாலும் காமிச்சிடுவாங்க உனக்கு. சரி, நேரம் அங்க வந்து என்ன பார்த்தலாம். சரி சார். கவலைப்படாத, ஒரு ஆள் ஆக்கிடுறேன். சார் நம்பலாமா சார்? கண்டிப்பா நாளைக்கு வந்துடும் சார். வந்துரு கண்டிப்பா வந்துரு. நம்பலாம். நாளைக்கு 10 மணிக்கு இருக்கணும் எங்க கால் ஆபீஸ் ஆட்ட. சரி சார். வந்தா உனக்கு கண்டிப்பா நான் சான்ஸ் இருக்காது. எந்த மாற்றம் வந்துடும் சார். வந்துடும் சார். வந்துடும் சார். அப்பா, கடவுளா பார்த்துட்டு அந்த டைரக்டர் மேல இருந்து அமுச்சு வச்ச மாதிரி இருக்குது. இனிமே என் கஷ்டமெல்லாம் தீர போகுது. நான் காசை வேற கொடுத்துட்டேன். இனிமே சினிமாவில் பெரிய ஆள போய் ஹீரோவா ஆக போறேன். கொடப்பால் வந்தாச்சு. சாலிகிராமும் எதோ பொண்ணு. டைம் வேறு 10 மணிக்கு வர சொன்னார். டைமும் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே போய் ஆகணுமே. இப்படி தான் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். வருது, ஆட்டோ கேட்டு பார்ப்போம். சார் ஆட்டோ சார். என்னப்பா? இந்த கார்டில் நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்களா சார்? ஏன் சார் சிரிக்கிறீங்க? என்ன விஷயமா நடந்தீங்க சார்? சினிமாவில் வாய்ப்பு கொடுக்குற நடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வர சொன்னார் சார். அதனால தான் கார்டு இந்த அட்ரஸ் தெரியல. எவ்வளோ பணம் கொடுத்தீங்க? 10,000 ரூபாய் கொடுத்துக்கிறேன் சார். 10,000 ரூபாயா? ஆமாம் சார். நானும் உங்களை மாதிரி நிறைய கொடுத்தா வந்தேன். அதிகமா? அப்போ நான் நீங்கள் நிறைய படம் நடிச்சிருக்கீங்களா சார்? எத்தனை படம் சார் நடிச்சீங்க? இது வரைக்கும் ஒரு படமும் நடிக்கல. ஒரு சான்ஸும் இல்லை. ஒண்ணுமே இல்லையா சார்? 10,000 கட்டிக்கிறேன் சார். அப்போ அவ்வளவுதான் கோவிந்தா. என்ன, நான் 5 வருஷமா இங்க இருக்கேன். நான் ஏமாந்தவன் தான். அதை விட ஏமாந்தவங்க டீ கல்ல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அப்ப எப்படி சார் நம்ம கதை? அது பணம் அவ்வளவுதானா? அது அவ்வளவுதான். நம்மள மாதிரி ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. வாங்க டீ சாப்பிடலாம்.
ஸ்ருதிகண்ணு, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா சமைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் கூப்பிட. அம்மா அம்மா என்னம்மா? அங்கிள் வந்திருக்காரு. இந்த வரமா தேதி பத்தாச்சு, இன்னும் வாடகை வரவே இல்ல. எப்பதான் உங்க வாடகை கொடுப்பீங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துட்றேன்பா. மாசமான எப்பவுமே இதே தொல்லைதான் உங்ககிட்ட. இந்த மாசம் தான் தவறிச்சுப்பா. அடுத்த மாசம் நான் 10ஆம் தேதியெல்லாம் கரெக்டா கொடுத்துட்றேன். அவர் வந்து நான் சொல்றேன். போன மாசமும் இதான் சொன்னீங்க, அது முந்தின மாசமும் இதான் சொன்னீங்க, எல்லா மாசமும் இதான் சொல்றீங்க. 10ஆம் தேதிக்குள்ள வாடகை கொடுக்க பாருங்க, இல்லாட்டி தயவு செய்து வீட்டை காலி பண்ணிடுங்க. இல்ல நான் தம்பி நாளைக்கு கொடுத்துட்றேன். நாளைக்கு முதல்ல ரெடி பண்ணி கொடுங்க சொல்லுங்க. சரி, நான் நாளைக்கு வருவேன். சகிலா, சகிலா தண்ணி ஏற்றணுமா? இதை வரேங்க. நான் குட்டி என்ன பண்ற? கேம்ஸ் விளையாடுற? கேம்ஸ் எல்லாம் ரொம்ப நேரம் விளையாட சொல்லிக்கிறேன் நான். ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா? முடிச்சிட்டியா? சூப்பர், வெரி குட். நான் ஏற்கனவே என்ன சொல்லிக்கிறேன், உனக்கு ரொம்ப நேரம் கேம்ஸ் விளையாட சொல்லிக்கிறேன்னா இல்லையா உனக்கு? காலையில் ஸ்கூலுக்கு போகணும்ல, படுக்கணும்ல, சீக்கிரம் சாப்பிடணும்ல, ரெஸ்ட் எடுக்கணும்ல, எடுத்து விளையாடக்கூடாது ஹோம்ஒர்க்லாம். இன்னும் தண்ணி. வச்சு பணம் விஷயமா போனீங்களா? கிடைச்சிச்சா? இதுதாம்மா நான் பணத்துக்கு ரெடி பண்ணுறது தான் போயிருந்தேன். அது இன்னும் 2 நாள் லேட் ஆகும்போது தான் ஒரே கவலையாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முழுசு ஒன்று வந்துடுறம்மா. வந்தாருங்க, வாடகை கேட்டாரு. சரி, நீ என்ன சொன்ன? 2 நாள் பொறுத்து தரேன்னு சொன்னேன். கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம். நான் ரெடி பண்ணி கண்டிப்பாக கொடுத்துட்றேன். கொடுத்துடலாம், கவலைப்படாத. பார்த்துக்கலாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், டயர்டாக இருக்கு போகிறேன். ஏம்மா அப்பா கிட்ட போய் சொன்னீங்க? நான் என்னம்மா போய் பேசுனேன்? அந்த அங்கிள் வந்து கத்தினாரு ஏன் வாடகை தரலன்ட்டு. அதே அப்பா கிட்ட சொல்லல. அப்பான்னு நான் சொல்லியிருப்பேம்மா. அவர் வந்து வெளியே இருந்து வர டென்ஷனாக வருவார். இந்த வீட்டு மேட்ரு சொன்னாலும் அதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். பணம் விஷயமா போனார். அது என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. நானும் கேட்கல, அவரும் சொல்லலை. அவர்கிட்ட நான் பொறுமையாக சொல்லிக்கிறேம்மா. கேம் வளர்ந்து போதுமா, சாப்பிட்டு படுக்கலாமா? நாளைக்கு ஸ்கூல் போனேன்ல. சரிம்மா. போனை கொடுங்க. நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தீங்க, போனை ஏன் நோண்டிட்டு இருக்கிறீங்க? படுத்து தூங்குங்க. சரிம்மா, நான் படுக்கிறேன். அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோ. எல்லாம் எனக்கு தெரியுங்க. சரிங்க, படுங்க. ஏய் பிரதீபா, ராஜேஷ், ஏன் சத்தம் போட்டே இருக்கிறீங்க? அப்பா நைட் டியூட்டின்னு பார்த்து தூங்குறாரு. சத்தம் போடாத அமைதியா இருங்க. அறிவில்ல உங்களுக்கு? சத்தம் போடாத அமைதியா இருங்க. ஏய், அவனுக்கு சத்தத்தோடு உன் சத்தம் தான் ஜாஸ்தி ஆகுது. நீ அமைதியா இரு, அவனுக்கு விளையாட்டம். எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க படுங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், மஞ்சா பச்சை செவ்வாழைம்மா, அருமையான பழம். வாங்கம்மா வாங்க, மஞ்சா பச்சை செவ்வாழை, வாழைப்பழமா வாழைப்பழம். யோ, ஏன் கத்துற? சத்தம் போட்டுனுங்கிற? நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்குறாங்க, சத்தம் போட்டுனுங்கிற. அந்த பக்கம் போய் கத்தியா? ஏம்மா, உங்க வீட்டுக்கார் தூங்குறாங்கன்றதுக்காக நாங்க வியாபாரம் பண்ணாம இருக்க முடியுமா? என்னம்மா நீ? அதுக்கு என் வீட்டு வாட்ச்பிரியா கட்சியா? போய் அந்த பக்கம் போய் கத்தியா? வாழைப்பழக்கார சவுண்டை விட ஓ சவுண்டு தான் அதிகமா இருக்குது. கொஞ்ச நேரம் தூங்க ஒரு நிம்மதியா. கொசு கடிச்சிட்டு இருக்குது. இப்பதான் நைட் டியூட்டி பார்த்துட்டு தூங்குறாரு, அவரை போய் கொசு கடிச்சிட்டு. என்னடி பண்றது? தூங்க விட மாட்டா? கொசு கடிச்சுனுக்குதுங்க. உங்களுக்கு தூங்க விட டிஸ்டர்ப் பண்ணிருக்குது. நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்க கூட விட மாட்டேடி என்ன? அப்படியே கொசு கடிக்குது. இந்த பக்கம்